இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு சில பொருள்கள் எல்லாம் ஒரு சில ஊர்களுக்கு புகழ் சேர்க்கும். உதாரணத்துக்கு பாருங்களாம், திருநெல்வேலி அப்படி என்றால் அல்வா, மதுரை மல்லி, மணப்பாறை முறுக்கு, திண்டுக்கல் பூட்டு, அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது பொருள்கள். ஒரு சில நபர்கள் அவர்களை அடையாளப்படுத்தி காட்டிவிடும். இப்போ ஹிட்லர் ரொம்ப கொடூரமானவன் அப்படின்னு சொல்லுவோம். அன்னை தெரசா அன்புக்குரியவர், அப்துல் கலாம் அறிவுக்கு ஆசான், நல்லா இது மாதிரி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்று விழா கொண்டாடுகின்ற புனித தோமையாரை எப்படி நாம் பல நேரங்களில் காண்கின்றோம் என்றால், தோமையார் சந்தேக தோமையார் அப்படின்னு பல நேரங்களில் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். தோமையார்னு வந்துட்டாவே சந்தேகம். உதாரணத்தை பாருங்களேன், யூதாஸ் காட்டி கொடுத்தோம் அப்படின்றோம், எட்டப்பா காட்டி கொடுத்தோம் அப்படின்றோம். அதே போன்று ராயப்பர் பேதுரு அவர் மறுதளித்தவர் அப்படிங்கிறோம். இவருக்கு பல நேரங்களில் மனதிற்குள்ளே நாம் நினைத்து கொள்வது தோமையார், இந்த விழா கொண்டாடுகின்ற தோமையார் இவர் சந்தேக தோமையார் அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய வாழ்க்கை அழகான ஒரு விசித்திரமான வாழ்க்கை என்று சொல்லுவோம். ஒரு சூப்பரான வாழ்க்கை இவருடைய வாழ்க்கை. எதற்காக இந்த விஷயத்தை உங்களிடத்தில் சொல்கிறேன் என்றால், இவர் கிபி 52ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வருகிறார். நான் ஆங்கிலேயர்கள் வந்துதான் இந்த இந்தியாவிற்குள் கிறிஸ்தவத்தை பரப்பினார்கள். அது முற்றிலும் பொய். கிபி 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே புனித தோமையார் நமது இந்திய நாட்டிற்கு வந்தார். 52ல் இங்கே வந்து கிறிஸ்துவத்தை, இயேசுவை எல்லா மக்களிடத்திலும் சொல்லுகிறார். அதில் கண்டபோரஸ் என்ற ஒரு மன்னன், இவர் புனித தோமையாருக்கு வந்து தச்சு வேலை தெரியும். அதே போன்று கப்பல்களை கட்டுகின்ற அந்த வேலையும் இவருக்கு தெரியும். இந்த கண்டபோரஸ் என்ற அந்த மன்னன் புனித தோமையாரை பற்றி கேள்விப்படுகிறான். கேள்விப்பட்டு அவரை அழைத்து எனது அரண்மனையை கட்டு என்று சொல்லுகிறான். நிறைய பணத்தை எல்லாம் பொருள்களை எல்லாம் கொடுக்கிறான். புனித தோமையார் என்ன செய்கிறார் என்றால், அந்த பணத்தை எல்லாம் எடுத்து ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுக்கிறார். கண்டபோரஸ் கூப்பிட்றான். கூப்பிட்டு, எங்கே அரண்மனை கட்டுறதுக்கு பணம்லாம் கொடுத்தப்பா, எங்கப்பா பணம் அப்படின்னு கேட்கிறான். நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்டேன், உங்களுக்கான அரண்மனை, இதுதான் எனக்கு ரொம்ப பிடித்தது, உங்களுக்கான அரண்மனை விண்ணகத்திலே கட்டப்பட்டிருக்கிறதுன்னு. கோவம் வருமா வராதா? கண்டிப்பாக கோவம் வந்து விடுகிறார். சிறையில் அடைத்து விட்டான். கண்டபோரசனுடைய சகோதரர் காத் அப்படிங்கிறவருக்கு ரொம்ப உடல் நோய் ஏற்பட்டு மரணித்து போகிறான், இறந்து போய்விடுகிறான். இவர் சிறையில் இருக்கிறார் புனித தோமையார். இவன் இறந்து போய்விட்டான். எல்லோரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று இறந்தவன் எழுந்து உட்காருகிறான். உட்கார்ந்து தனது அண்ணன் கண்டபோரஸை கூப்பிடுகிறான். உண்மையிலேயே உனக்கான அரண்மனை புனித தோமையார் தாமஸ் விண்ணகத்திலே கட்டியிருக்கிறார் என்று சொன்னவுடன், உண்மையிலேயே கண்டபோரஸ் ரொம்பவும் மனம் மகிழ்ந்து மனம் மாறி அவனும் அவன் குடும்பத்தாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று, இது பைபிள்லாம் கிடையாதுங்க, வாய்மொழி செய்தி, மரபு செய்தியாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த தோமையாருடைய விழாவினைத்தான் இன்று நாம் கொண்டாடுகிறோம். எனவே புனித தாமஸ் அவருடைய பெயரை யாரெல்லாம் தாங்கியிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பைபிளில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. புனித தோமையார் 2 நிகழ்வை மட்டும் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். புனித தோமையார் யார் அப்படிங்கிற 2 நிகழ்வு உங்களிடத்தில் சொல்லுகிறேன். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? லாசரு இறந்து போய்விட்டார். உங்களுக்கு தெரியும், மார்த்தா, மரியா, லாசர் 3 பேர், ஒரு அழகான குடும்பம். அந்த லாசர் இறந்து போய்விட்டார். இயேசுவுக்கு செய்தி சொல்லப்படுகிறது, பெத்தானியாவுக்கு செல்ல வேண்டும். இந்த பெத்தானியாவில் தான் இயேசுவை கல்லை எறிந்து கொல்ல பார்க்கிறார்கள், நழுவி வந்து விடுகிறார் என்று படிக்கிறோம்.
இப்போ பெத்தானியாவுக்கு போவோம் வாருங்கள் அப்படி என்று இயேசு சொல்லுகிறார். இப்போ எல்லாரும் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. சீடர்கள் 12 பேர் நின்று கொண்டு இருக்கிறார்கள். எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. புனித தோமையார் இவர் தாங்க அந்த தொடக்கத்தை அவர் இயேசு சொன்ன உடனே அடுத்த கேள்வி சொல்லுகிறார். கேள்வியில் பதிலை சொல்லுகிறார். வாருங்கள் போவோம், அவரோடு இறப்போம். எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா இதுங்க. இவர் யதார்த்தமெல்லாம் சொல்லல. இவர் எப்பொழுதும் சற்று வித்தியாசமான ஒரு புனித தோமையார். வாருங்கள் போவோம், அவரோடு இறப்போம். இதுதான் முதல் நிகழ்வு. புனித தோமையார் யார் என்று அழகாக நம்ம சொல்லுவதற்கு இது முதல் நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14. நாம் அங்கங்குமே ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு எதுவும் அப்படியே காற்றுல போயிடும். நான் பைபிளிலிருந்து விவிலியத்திலிருந்து சொன்னேன் என்றால் உங்கள் மனதில் எப்பொழுதும் அது பதிந்திருக்கும். அதனால தான் பைபிளிலிருந்து சொல்லுகிறேன். அதிகாரம் 14 இறை வசனம், 3வது இறை வசனம், அது தொடர்ந்து உள்ள வசனம். சீடர்கள்ட்ட இயேசு சொல்லுவார். என்ன சொல்வார் என்றால், நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். சீடர்கிட்ட சொல்கிறாரு, நான் போகிறேன், நான் போய் வழியெல்லாம் அந்த வழி எனக்கும் தெரியும், அந்த இடத்துக்கு ஏற்பாடு செய்த பின் உங்களை மீண்டும் அழைத்து போகிறேன். இதுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி. எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. 12 பேரும் அமைதியாக இருக்கிறாங்க. பல நேரங்களில் இந்த கிளாஸ் ரூம்லலாம் 6வது 7வது வகுப்புலாம் நடக்குதுன்னு வச்சுங்களா, கிளாஸ் ரூமில் ஆசிரியர் வந்து பாடம் நடத்திக்கிட்டு இருப்பார். இந்த சந்தேகம் வரும் நிறைய பேருக்கு, இது கேட்கலாமா கேட்பார். ஆசிரியர் கேட்பார், இது இந்த செய்தியை இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா பாடம் அப்படின்னு கேட்பார். எல்லோரும் ரொம்ப அமைதியாக இருப்போம். சில நேரங்களில் சந்தேகம் இருக்கும், எழுப்புவதற்கு தயங்குவோம். ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்க யாராவது ஒருத்தர் அந்த கரெக்டாக அந்த சார் எனக்கு சந்தேகம் இருக்குது சார் சொன்னோன்னே சார் சொல்லுவார், ஆசிரியர் சொல்லுவார், எல்லோரும் இப்போ கைத்தட்டுங்கப்பா, அற்புதமாக இவனுக்கு சந்தேகம் வந்திருக்கிறது அப்படின்னு நிறைய நேரங்களில் அது நடந்திருக்கும். அதே போன்று தான் 12 பேரும் அமைதியாக இருக்கிறாங்க. இந்த ஒருத்தர் மட்டும் அழகாக கேள்வி கேட்குறாரு. இதுதான் சந்தேகம். சந்தேகத்தில் 3 வகை இருக்குது. ஒன்று வந்து எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே சந்தேகம் கேட்கறது, அது முதல் வகை. இரண்டாவது பிரச்சனையில் சிக்க வைப்பதற்கான சந்தேகம், அது 2வது வகை சந்தேகம். 3வது என்ன சந்தேகம் என்றால், சந்தேகத்தை நான் தெளிவு பெறவும் மற்றவர்களுக்கு அது தெளிவுபடுத்தவும் அந்த சந்தேகத்தை கேட்போம். இந்த 3வது வகையான சந்தேகத்தை தான் புனித தோமையார் இயேசுவின் இடத்துல கேட்கிறார். அழகான இந்த கேள்வி பாருங்களேன். தோமையார் அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? 12 பேரும் அமைதியாக இருக்கிறாங்க. அந்த 12 ஒருத்தவர் தான் இந்த கேள்வி கேட்குறாரு. இந்த போகும் இடம்னு சொல்கிறீங்க, இந்த வழியே தெரியாதப்பா நாங்கள் எங்களை போய் நீங்கள் அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு இந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது அழகான செய்தி சொல்லப்படுகிறது. அதுதாங்க கிளைமேக்ஸ். என்ன தெரியுங்களா? நானே வழியும் உண்மையும் வாழும் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய செய்தி வருகின்ற பொழுது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பாடல் கூட நம்ம பாடுவோம், நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீதான் வாழ்வு, எஸ் ஐயா அப்படின்லாம் படிக்கிறோம், பாடுறோம். இந்த பாட்டு வருவதற்கு இப்படி இந்த தோமையார் மூல காரணமாக இருக்கிறார். எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்கிறது இது. அன்பார்ந்த சகோதரிகளே, இந்த 2 நிகழ்வுகளுமே புனித தோமையார் யார் என்று நமக்கு தெல்ல தெளிவாக படம் பிடித்து காட்டப்படுகிறார். அப்படி என்றால் சந்தேக தோமையார் அப்படி என்று பல நேரங்களை அழைக்கிறோம். அந்த சந்தேகத்தை எதற்கு எழுப்படுது? ரொம்ப தைரியமானவருங்க இவர். யார்? புனித தோமையார். ஏன் அப்படின்னா, இயேசு உயிர்த்த பிறகு எல்லாருக்கும் காட்சி கொடுக்கின்ற சமயத்தில் இவர் ஒருத்தர் மட்டும் இல்லை. அப்படின்னா யூதர்களுக்கு அஞ்சி எல்லாரும் கதவை பூட்டி இருக்கின்ற தருணத்தில் இவர் மட்டும் வெளில போயிருக்காரு. அப்படின்னா எப்படிப்பட்ட தைரியமான ஆள்!
எப்படிப்பட்ட தைரியமான ஆள் அவர்! அப்படிப்பட்ட தைரியமான ஆள் நம்ம எப்படி குறுகி வச்சிருக்கிறோம்? சந்தேக தோமையார் அப்படின்னு குறுகி வச்சிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் தொடக்கத்தில் சொன்னது போன்றுதான் 3 வகையான சந்தேகம். ஒன்று, எனக்கு எல்லாம் தெரியும். 2வது, பிரச்சனையில் சிக்கி விடுவதற்கான சந்தேகம். 3வது, சந்தேகத்தை தெளிவுபடுத்தவும் தெளிவு பெறவும் அருகில் இருப்பவர்களோடு அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்தவும் இந்த சந்தேகத்தை தான் அவர் எழுப்பினார். இவரிடத்தில் விளங்கிய பண்பு என்ன தெரியுங்களா? பயம் இல்லை, பயம் இல்லை. 2வது, அந்த சந்தேகம் தயங்கவில்லை, தைரியமாக கேட்கிறார். அது ஆண்டவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தைரியமாக கேட்கிறார். 3வது, அந்த சந்தேகம் என்று வருகின்ற சமயத்தில் அது தெளிவுபடுத்தி இயேசுவின் மீது முழு நம்பிக்கை வைக்கிறார். அதனால்தான் அழகான வசனம், எப்படி ஆண்டவரே வழி தெரியாதுன்னு சொன்னவர் நானே வழியும் உண்மையும் என்று சொன்ன அந்த அற்புதமான வசனம் நமக்கு ஆண்டவர் எப்படி கொடுத்தார் தோமையார் கேள்விக்கு பிறகு, அதே போன்று உன் விரலை எடுத்து என் விழாவிலை இடு என்று சொன்ன பொழுது அதே வசனம் மீண்டும் நமக்கு கிடைக்கிற என்ன தெரியுங்களா? காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அழகான வசனங்களை நமக்கு காணாமலே நம்புவோர், நமக்கு தான் அது. காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். தோமையார் எவ்வளோ வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகளை இயேசுவிடமிருந்து பெற்றுக் கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு திருத்தூதரைத்தான், அதுவும் குறிப்பாக இந்திய திருத்தூதர், நமக்கெல்லாம் பெருமிதமாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. நமது இந்திய நாட்டிலே அவர் இயேசுவினுடைய விதையை விதைத்திருக்கிறார். எனவே அவரை போல யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நம்பிக்கை கொள்வோம். இயேசு மீது இன்னும் பற்று வைக்க தொடர்ந்து திருப்பலியில் வேண்டிக் கொள்வோம். ஆமென்.